ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு 9 மணிக்கெலாம் 9:30 மணிக்கு பெங்களூரை விட்டாச்சு. வாணி ஃபேமிலி அண்ட் நான், எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமா சேர்ந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நாகமங்கலா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ அமேசிங் தரிசனம். இன்றைக்கி அமாவாசை. ஸோ அதனால் ரொம்ப க்ரௌடு எதுவும் இல்லை. மண்டே வேறையா, க்ரௌடு பெருசாக இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது கோவில் தரிசனம் அண்ட் ஆல் தட். ஈவன் வாணி, சந்தோஷ், துஷார் எல்லாருமே ரொம்ப கோவிலை ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ பெருமாள் தரிசனமும் இன்றைக்கி நன்னா ஆச்சு. நீங்கள் அந்த ஆர்கிடெக்டில் ஆல்ரெடி ஒரு நாள் ஒரு சின்ன வீடியோவாக தான் போட்டிருப்பேன். அன்றைக்கி என்னால் ரொம்ப கவர் பண்ண முடியல அந்த விஷயத்தை. இன்றைக்கி நான் வந்து டீட்டெயில்டாக பண்ணியிருக்கேன். இந்த கோவிலில் பற்றின ஸ்தல புராணத்தை கோவில் மாமா கிட்டேயே நான் கேட்டேன். லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ண போது ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினச்சேன். அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுத்து. நான் தான் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை சொன்னேன். பட் இன்றைக்கி மாமாவே கம்ப்ளீட்டாக கோவிலோட ஸ்தல புராணம், அதோடய வேல்யூஸ் என்னன்றதை அழகாக சொல்லியிருப்பார். நீங்கள் கூட நல்லா அதை பார்த்து இது அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். முடிஞ்சவா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கோ. 12th century கோவில் இது. அதனால் அந்த ஆர்கிடெக்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு. பெங்களூர்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. 2 hours டிரைவ். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போகலாம் கோவிலுக்கு. காத்தால் வந்தால் மத்தியானமே நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். சுற்றி நிறையா இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. நாங்கள் வந்து பிளான் என்ன அப்படின்னாக்கா, நாகமங்கலா பெருமாள் சேவிச்சுட்டு சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் காமிக்கலாம் அவனுக்கு அப்படின்ற ஐடியாவில் தான். வாணின்றது எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர், தங்க நாத்தனார். ஸோ அவள் ஊர்லேருந்து வந்திருக்கா. அவளை கூட்டின்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாகமங்கலா கோவில்லேருந்து மேல்கோட்டை, தொண்டனூர், வைணத்தேயர் கோவில் எல்லாமே அடுத்தடுத்து பக்கத்துலேயே பார்க்கலாம். எங்கள் நாத்தனார் ஆத்துக்கார் பையனுக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்களும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனுக்கு நம்ம சொன்னோம். என்ன ஏது இந்த கல்ச்சர் என்ன ஏது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பொறுமையாக. எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி பிரசாதம் கொடுத்தபோது அழகாக உட்காந்து சமத்தான் அந்த பையன் சாப்பிட்டது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்றைக்கி மாமா இன்றைக்கி அந்த கோவில் புராணம் சொன்னதோடு இல்லாமல் நான் கேட்டுட்டேன், அந்த சங்கு இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பண்ணிக்கோங்கோ அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணோம். இங்கே ஒரு மண்டல பூஜை 48 நாள் பண்ணுவாள். வேண்டிட்டு பண்ணால் அது நிறைவேறும்ன்றது ஐதீகம். எனக்கு இங்கே நிறையா சக்ஸஸ் நடந்திருக்கு. அதனால தான் நான் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கோவிலுக்கு எங்களால் முடிஞ்ச டைமில் நாங்கள் வந்துட்டு போவோம். கல்யாணம் ஆகாதவா, வேலை, ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவா எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு கைமேல் பலன் கண்ட ஒரு கோவிலாக நான் இதை பார்க்குறேன். நயனானந்தமூர்த்தகே அனந்தக்ஷேத்திரநாதாய சத்தியஜானாய வித்தவே ஸ்ரீவத்சதாக்கிதவக்ஷம் சதவதேதாதரம் ஸ்ரீதரம் ஸ்ரீமத் கௌஸ்தவசோபினம் மணிகணேர் நானாவிதேர் பூஷிதம் ஸ்ரீமத்காந்தம் அகிலஜனம் ஸ்ரீ சௌமியகம் பூமியாதி சுசேவிதம் பணிபுர அலங்கார மீஷுபஜம். அனந்தக்ஷேத்திரம் பணிபுரம் நாகமங்கலம்ன்றது 1000 வருஷத்தை எம்பெருமானார் கைங்கரியம் பண்ணியிருந்த கோவிலில் அவர் தான் இப்போ ஜீர்ணோத்தாரம் பண்ணுறான்ற ஐக்கியம். மூலஸ்தானத்தில் கேசவர் இருக்கார், சௌமிய கேசவம். வல பக்கத்தில் கிருஷ்ணா ருக்மிணி பாமா, அது பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். க்ஷேத்திரம் திகுடாச்சல சாநித்தியம் 5 தாயார் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் பணிபுரமாக கேசவா கிளேசநாசனான்றபடி கேசவரை எல்லாரையும் அலங்கரிச்சுட்டு இருக்கார். இவர் வலகையில சங்கு, அடகையில சக்கரம், கதாபத்மத்தில் இருக்கார். இந்த க்ஷேத்திரத்துடைய விசேஷம் நாகமண்டலம் பணிபுர அனந்த க்ஷேத்திரம். மேலே தான் சர்ப்பம் அனந்தரம் எழுதியிருக்காரு. இந்த க்ஷேத்திரத்தில் இந்த நாகதோஷாதிகள், சர்ப்பதோஷங்கள், சம்சார பந்தனங்கள், மனோவியாதி, சாரீரிகமான வியாதி, பயம், நஷ்டம், விவாதங்கள், செவ்வாதோஷம், ராகு கேதுஷுக்கெல்லாம் பரிகாரமான இடம். பிரார்த்தனாஸ்திரம் விசேஷமாக கேசவருக்கு தாசர் கூட வந்து பாடியிருக்காரு. ஒரே நாளில் 3 கேசவர் சேர்த்து ரொம்ப விசேஷம். வேலூர் சென்னைகேசவம், நாகமங்கலம் சௌமிகேசவம், ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவரை சேவிச்சாக்கா எல்லா அனுகிரகமாக இருந்த ஒரு விசேஷமாக 5 தாயோட எழுதியிருக்காரு. கேசவனுடைய ஸ்ரீதேவி
நரசிம்மரோட லக்ஷ்மி கிருஷ்ணரோட விக்னேஸ்வரி மாமா 5 தாயார் இப்படி க்ஷேத்திரத்தில் என்ன வர மனசில் இந்த நாகதோஷம் சர்ப்பதோஷம் சம்சார பந்தங்கள் மனோவியாதி சாரீரிகமான வியாதி பயம் நஷ்டம் நிபாத்தனங்கள் செவ்வாதோஷங்களோ ராகுக்கிய தோஷங்களோ பரிகாரமாக அனந்தமாக வந்து பெருமாளை சேவிச்சு கேசவா கிளேஷநாசம் அந்த கிளேஷங்களோ பரிகார ஸ்தலத்தில் அவருடைய திவ்ய கடாட்சத்தினால பகவான பக்த பராதீனமாக அனுகிரகமாக இருக்காருங்க. பக்தாளிகளும் கைங்கரியம் பண்ணிச்சுண்டு பக்தாளிகளும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி எல்லாரும் வந்து சேவிக்கிறதுனால அந்த கிளேஷெல்லாம் பரிகாரமாக இருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ லோகாக சமஸ்தா சுகினோ பவந்தோ. தேங்க்யூ மாமா. இந்த வரேன். இதுதான் அந்த சர்ப்பம். அந்த ஹெட்டும் டெய்லும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ராகுதோஷம் இருக்கிறத கிளியர் பண்ணுறது. இதில் 108 ஷங்கு இருக்குது. ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலில் வேண்டினது எனக்கெல்லாம் பல தடவை நல்ல மிராக்கள் நடந்திருக்கு. பார்க்குறவால கண்டிப்பாக வந்து சேவிக்கணும் இந்த கோவிலை. இது லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னதி. இது தாயாரோட இருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது நரசிம்மர். இது நடுவில் இருக்கிறது பெரிய சங்கு, சுற்றி இருக்கிறது 107 சங்கு, மொத்தம் 108 சங்கு இருக்குது. இதில் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆர்கிடெக்ட். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே கிருஷ்ணர் பாமா ருக்மணியோட இருக்கா. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தங்க கவசம்லாம் போட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆயிருக்கு இல்லையா, ரொம்ப அழகான அலங்காரங்களோட இங்கே தான் வந்து இந்த நாகருக்கு பண்ணுறா. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நாகருக்கு அபிஷேகம் பண்ணா. கோவில் தரிசனம் ஆச்சு. தயிர் சாதம், பஞ்சாமிர்தம், லட்டு பிரசாதங்க விநியோகம் நல்லா தாராளமாக கொடுத்தா. சாப்பிட்டாச்சு. நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இப்போ சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் போயின்னு இருக்கோம். ஜஸ்ட்டு இப்போ தான் அந்த ரூட் போட்டிருக்கு, பாராச்சுக்கி ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு. போகிற வழியில் அந்த காவேரி ஓடும். என்னன்னு தெரில, நான் லாஸ்ட் டைம் வந்தபோது அப்படியே வெள்ளை பெருக்கெடுத்து ஓடித்து. மழை எக்கச்சக்கமாக பெய்யறது. ஒரு வேளை அங்கே டேமில் திறக்கலானால தண்ணி வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி டிரைவர் சொன்னாப்புல. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. தண்ணி பெருக்கெடுத்து ஓடுன்னு நினச்சின்னு வந்தேன். பெய்கிற மழைக்கு தண்ணி ரொம்பவே கம்மி. பட் ஆனால் ஊரே கண்ணு கொள்ளாத பச்சை, அப்படி ஒரு அழகு இருந்தது. இது பார்த்திங்கன்னா பழைய காலத்து பிரிட்ஜ். செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள இது இல்லைப்பா. அது ஒரு பிரிட்ஜு தான் இருந்திருக்குல்ல முன்னாடி அந்த பழைய காலத்தில். லாஸ்ட் டைம்லாம் இங்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு போச்சு. அவ்வளவு தண்ணி இருந்தது. நான் அதெல்லாம் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்துட்டேன். என்னம்மா? இல்லை நான் சும்ನೆ நோரி பண்படுத்தினேன் அಷ್ಟೇ. அவர் நான் பரிசலில் போகிறேன்னு நினச்சி மீனுக்கு பொறி வாங்கின்னு போங்கன்னு கேட்குறாரு என்கிட்ட. இங்கே பரிசல்லாம் போகலாம் நம்மளால். நிறைய பரிசல் இது வச்சுருக்காங்க. சிவனசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பரிசல் வச்சுருக்காங்க. பரிசலில் போகலாம். சத்தம் எப்படி இருக்கு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலலாம் அந்த பரிசலை பார்த்தாலே ஒரே பயம். வைதேகி காத்திருந்தால் படம் பார்த்ததுலேருந்து பரிசல்னாலே அலறிடுவேன் நான். இது அந்த மத்தியரங்கம் டெம்பிள், ரங்கநாத சுவாமி டெம்பிள். பெரிய நந்தி இருக்கும். பழைய காலத்து கோவில் இது. மேலே பாருங்களேன், இந்த நந்தி எவ்வளோ வேர் அவுட் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக 2 சைட்லேயும் நிறையா விளை நிலங்கள். அவ்வளவு தூரம் பயிரிட்டுருக்கா. நல்லா தண்ணி பாய்ச்சி இனிமேல் நெல் நாற்று நடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு.
ஃபால்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்குவாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் நுழைஞ்சாச்சு. ஒரு 700 மீட்டர்ஸ் தான் அந்த கேட்லேருந்து வந்தாச்சு என்ட்ரன்ஸ்க்கு. இதான் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகணும், அந்த இதுக்குள்ளே கேட்டுக்குள்ளே. இந்த கேட்டுக்குள்ளே போகணும். இங்கே கடைகள்லாம் இருக்குது. நமக்கு ரொம்ப கம்மி கடைகள் தான் இருக்குது. வீக்கெண்ட் வந்தால் எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபால்ஸோட இறைச்சலை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் பண்ண சந்தோஷ ஃபீலிங் எனக்கு அப்படியே. இல்லை, இது ரோடே வேறு. மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பிடிச்சாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோடு. வரைச்ச அந்த பெரிய பெரிய மலைகள், அந்த ஷோலே மூவி எடுத்தது இந்த ராம்நகர் கிட்ட அந்த மலைகளெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஒரு பர்டிகுலர் விடுதிக்கிட்ட கொஞ்சம் மழை இருந்தது. அப்புறமா பெங்களூர் வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்சம் ஹெக்டிக் டே. இட் வாஸ் ஃபன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Bye bye all. நல்ல வெளிச்சம், அந்த சைடுல நல்ல மழை.